திருப்பூர் மாவட்டம் சமூக நலத்துறையிலிருந்து ஒருங்கிணைந்த சேவை மையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், களப்பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபெயில் ஆனவங்க கூட அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 21/6/2024 தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ அப்ளிகேஷன் எப்படி போடுறது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், யாரெல்லாம் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலை வந்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். ஸோ யாராவது உங்கள் நண்பர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டா அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட் ஆகும். ஸோ இப்போ தான் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைய நிர்வாகி ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அதாவது MSW, மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி சோஷியாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான இதர தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பதாரராக இருக்கீங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வன்கொடுமைக்கு எதிரான மீட்பு ஆலோசனை வழங்கும் தொடர்பான குறைந்தது 5 வருட பணி முன்னனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மைய நிர்வாகி போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான மாத சம்பளம் 35,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உமன் கேண்டிடேட் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு களப்பணியாளர் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த களப்பணியாளர் போஸ்டிங்க்கு 5 வேக்கன்சி வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அதாவது MSW, மாஸ்டர் இன் லா அல்லது சைக்காலஜி சோஷியாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தான் திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பதாரராக இருக்கீங்க, 3 வருட பணி முன்னனுபவம் இருக்குது, சுழற்சி ஷிஃப்ட் வைஸாக 24/7 அப்படின்னு சொல்லிட்டு பணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஏதாவது பணி தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த களப்பணியாளருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17,000 ரூபாய் உங்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக கொடுப்பாங்க. 5 வேக்கன்சி இருக்குது. உமன் கேண்டிடேட் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ வாய்ப்பை தவறிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு உதவியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்பர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருக்கீங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தொகுப்பூதியமாக உங்களுக்கு வந்து வழங்கப்படும். திருப்பூர் மாவட்டம் வசிக்கும் நபராக இருக்கணும். சமையல் மற்றும் அலுவலக தூய்மை பணியில் அனுபவம் உள்ளவர்கள் வந்து இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோஸ்க்கான 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வரக்கூடிய 21/6/2024 அன்று மாலை 5:30க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தபால் மூலிமா சென்ட் பண்ணலாம். ஸோ தபால் மூலிமா சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு நீங்கள் எந்த நேம், உங்களுடைய என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி, ப்ளஸ் எந்த வருஷத்துலேருந்து முடிச்சிருக்கீங்க, ஸோ ஸ்டடி ஆஃப் மெயின் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணிங்க. ஜெராக்ஸ் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணிங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இருப்பிடச் சான்றிதழும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மெயினாக அவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறவங்க மட்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னேச்சர் போட்டு வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், அறை எண் 3536, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் என்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய 21/6/2024 ஈவினிங்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுங்க யாராவது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உமன் கேண்டிடேட் தான் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ தெரிஞ்சுங்க இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலைவலி ஹாடி சேனல்.